ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்னைக்கு சூப்பரான ஒரு பலாக்காய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். இது கூட பிரியாணி இலையும் கல்பாசியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஸ்லைஸ் பண்ண ஆனியனை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் 2லேருந்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி ஆட் பண்ணுறேன். நல்லா வணக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி புதினா சுருங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். 2 வெங்காயத்துக்கு 1.5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா அந்த தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடும். அது கூட 1 கப் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். அது கூட மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே பலாக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா காயான பலாக்காயாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தோல் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துட்டு அந்த குக்கரில் பலாக்காயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 7 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ரெடி ஆகிருக்கும். பாயில் பண்ண பலாக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். 1.5 கிளாஸ் டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 2.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி கரெக்டாக வரும், குலையாமல். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி, அதுதான் கணக்கு. இப்போ மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து நல்லா இந்த மாதிரி வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லே வைங்க. அப்போ அந்த ரைஸ் அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு 5 மினிட்ஸில் 90% இந்த மாதிரி அப்சர்வ் ஆகிடும். இந்த மாதிரி 90% அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும். அது கூட இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.